ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஆரி காட்டில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து கிளாத்தோட எண்டில் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம இழுத்து போடும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சைடு நான் ஃபஸ்ட்டே ஸ்டிச் போட்டுட்டேன். ரன்னிங் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபுல் கிளாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆரி காட் ஃபிக்ஸிங் எப்படின்னு நீங்கள் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் வந்து லிங்க் தர, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் போட முடியலன்னா மிஷினில் கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி இதை ஃபுல்லாக போட்டுக்கணும். 2 சைடும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 சைடு போட்டு கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சமே கிளாத் வந்து நமக்கு வந்து லூஸாக இருக்கும். அப்போ நம்ம நல்லா டைட் பண்ணுறதுக்காக வந்து இந்த சைட்லேயும் ரோப் வச்சு அதை நல்லா டைட் பண்ணிடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சு போடும் அந்த த்ரெட்டு வச்சு போடும்போதே நல்லா இழுத்து கட்டிடணும். இந்த மாதிரி நம்ம நல்லா இழுத்து கட்டும் போது தான் நமக்கு ஆரி ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா டைட் பண்ணுறதுக்காக தான் 2 சைடு வந்து இறுக்கி அதை வந்து டைட் பண்ணி கட்டிடணும். இது 2 சைடும் நல்லா இழுத்து கட்டிட்டோம்னா நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.